ரெட்ராஸ் ஐ எனப்படும் கண் வலி நோயின் அறிகுறிகள். ரெட்னஸ் இந்நோய் சரியாகும் வரை கண்கள் சிவந்து காணப்படும். இரிடேஷன் கண்களில் மண் விழுந்தது போன்ற ஒரு உறுத்தல்கள் இருந்து கொண்டே இருக்கும். வாட்டரிங் சென்சேஷன் உறுத்தல்களோடு சேர்ந்து கண்களில் நீர் வடிதல் இருந்து கொண்டே இருக்கும். டிஸ்சார்ஜ் கண்களில் தொடர்ச்சியாக மஞ்சள் நிறத்தில் அழுக்கு வருதல். ஐ ஸ்டிக்கினஸ் நம் கண்கள் காலையில் எழுந்ததும் ஒட்டிக்கொள்ளுதல். கண் வலி வரக்கூடிய காரணங்கள் மற்றும் கண் நோய் உள்ளவர்கள் கவனிக்க வேண்டியவை. வராமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்க்கலாம். இந்நோய் பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்கிருமிகள் கண்களை தாக்குவதால் உண்டாகிறது. இந்நோய் உள்ளவர்கள் கண்களில் வடியும் அழுக்குகள் மற்றும் கண்ணீரில் மூலம் அதிக அளவில் பரவுகிறது. நோயாளிகள் அவர்கள் விரல்கள், அவர்கள் பயன்படுத்தும் டவல் போன்ற துணிகளினாலும் பரவுகிறது. தனது கண்களை அடிக்கடி தொடுவதால் எளிதாக தொற்று பரவும் வாய்ப்பு உள்ளது. நோயாளிகளின் கண்களின் அருகே மொய்க்கும் கொசுக்கள் மூலம் மற்றவர்களுக்கு பரவும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள இடங்களில் இந்நோய் விரைவாக பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு இந்நோய் பரவுவதால் முடிந்தவரை மற்றவருடன் தடித்து இருப்பது நல்லது. பாதிக்கப்பட்டவர்கள் கருப்பு கண்ணாடி அணிந்து கொள்ள வேண்டும். இதனால் கண்களை அடிக்கடி தொடுவதை தவிர்க்கலாம். அவர்கள் தொடும் பொருளை, அடிக்கடி உபயோகிக்கும் பொருளை மற்றவர்கள் தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் பயன்படுத்திய துணிகளை டெட்டால் போன்ற கிருமிநாசினி கொண்டு துவைத்து பயன்படுத்தவும். கொதிக்க வைத்த ஆற வைத்த தண்ணீரில் கண்களை கழுவுவதன் மூலம் கண்களில் உள்ள கிருமிகள் அகற்றப்படும். மருத்துவரின் பரிந்துரைப்படியே சொட்டு மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். தாய்ப்பால், விளக்கெண்ணெய், எலுமிச்சை சாறு போன்றவற்றை கண்களில் போடக்கூடாது. இதனால் கருவிழி வாய்ப்பு வர வாய்ப்புகள் உள்ளது.